ஒரு படத்தில் வில்லன் கேரக்டர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த படம் கண்டிப்பாக நிற்கணும். இதில் 2வது சீனே வில்லன் படுத்துட்டார், அடி வாங்கிட்டார். அதுக்கப்புறம் எங்கே இருக்க போகுது நல்லா ஸ்ட்ராங்காக? அதே தான் அவர் என்ன பண்ணார், காரில் உட்காந்து அதுக்கப்புறம் தியாகராஜன் சாருடைய மொத்த கேரக்டர் டம்மி ஆகி போச்சு. வராரு, ஆள் அனுப்புகிறாரு, அடியாள் அனுப்புகிறாரு, போலீஸ் அனுப்புகிறாரு. இது வழக்கமாக தமிழ் சினிமாவில் எல்லா வில்லனும் பண்ணுற அதே ஃபார்முலாவை எடுத்துன்னு வந்து இதில் கொடுத்துறீங்களே கார்த்திக் வேணுகோபால். கொஞ்சமாவது இந்த படத்தை இப்போ பாதி படம்னாவே என்ன ஒரு எனர்ஜிக்கு இப்போ பாதி சமீபத்தில் ஒரு 4-5 படம் ரொம்ப 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 மொக்கையாக போயிடுச்சு. காரணம் என்னென்னா அவர் உண்மையிலே நல்ல மனிதன். இப்போ பாதி ஒரு எனர்ஜெட்டிக்கான ஆள். மியூசிக்லேயும் வந்து அவர் நிறைய பாட்டெல்லாம் நம்ம ரசித்துக்கிறோம். அவர் இந்த ஒரு சின்ன மியூசிக் டைரக்டராக வந்து இந்த அளவுக்கு அவர் ஒரு ஹீரோவாக நிற்கிறாருன்னா அதுக்கு காரணம் அவருடைய வளர்ச்சி தான், அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி கதையை செலக்ட் பண்ணுறப்போ 2வது அவர் பற்றி எனக்கு இன்னொரு விஷயம் கூட சொன்னார். இன்னொரு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு வந்து சொன்னார், அவருக்கு கூப்பிட்டு ஒரு நல்ல வில்லன் ரோல் இது முன்னாடி ஒரு படத்தில் பண்ணார். சார் நீங்கள் ஆனால் பண்ணுங்கண்ணா உங்களுக்கு நல்லா வரும்னு. இது மாதிரி நிறைய பேருக்கு இளம் நடிகர்களுக்கு